நேயர்களுக்கு வணக்கம். நேரம் 7 மணி. இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இன்று 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒலிபரப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது முதல் காலை 8 மணி வரை எமது ஒலிபரப்பினை மத்தியில் 273 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நீங்கள் செவிமடுக்கலாம். புத்தாண்டிற்கு இன்னும் இருப்பது 2 நாட்கள். காற்றலையில் தமிழ் முழக்கம், தமிழின் முழக்கம். எதிர்பார்ப்பில் உச்சம். காற்றலையில் தமிழ் முழக்கம். கவிச்சுவை இனி தினம் தரும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தமிழ்நாடு இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னாவும் இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னாவும் காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு தப்பு கொடுத்தது யாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு தப்பு கொடுத்தது யாருங்க. உண்மையிருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டால் நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டால் நல்லா இருக்கலாம். என்னை கேட்டு எதுவும் நடக்குமா, என்னை கேட்டு எதுவும் நடக்குமா, அந்த ஒருவன் நடக்கும் நாடகத்தை நிறுத்த முடியுமா. ஒன்னா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்னை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்னை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. என்னை போல மனம் படைத்தால் செல்வம் ஏறில்லை, என்னை போல மனம் படைத்தால் செல்வம் ஏறில்லை. இதை புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனிதன் ஏறில்லை. உண்மையிருக்க கற்றுக்கணும், அந்த உண்மையை சொன்னால் கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். நேற்று வரை நடந்ததெல்லாம் இங்கு மாறலாம், நேற்று வரை நடந்ததெல்லாம் இங்கு மாறலாம். நாம் நேர்வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம். உண்மையிருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு தப்பு கொடுத்தது யாருங்கோ. உண்மையிருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். அன்பு கரங்கள் என்ற படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன் பாடியது இன்றைய தமிழ் நாதமாக ஒலித்தது. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும்
வகை செய்தல் வேண்டும். கேட்டது தமிழ்நாதம். காற்றலையில் தமிழ் முழக்கம். தமிழின் முழக்கம். எதிர்பார்ப்பின் உச்சம். காற்றலையில் தமிழ் முழக்கம். கவிச்சுவை இனிய தினம் தரும். நேரம் 7 மணி 6 நிமிஷம். இலங்கை வானொலி வர்த்தக சேவை. இது எங்கள் பேசட்டும். இன்றைய இது எங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நேர்களே. இன்று வாட்ஸ்அப் வாயிலாகவும் அதே போல் தொலைபேசி வாயிலாகவும் இணையும் நேர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். முதலில் வாட்ஸ்அப் நேர்களை நாங்கள் ஏராளமாகவே இணைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதிகாலையிலிருந்தே அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். இனிய காலை வணக்கம் அனைத்துலக இலங்கை கொழும்பு சர்வதேச வானொலிகளுக்கு மஞ்சக்குடி கணேசன், உஷாராஜு, சிங்கப்பூரில் வசிக்கும் மகன் பாலாஜி, சுகன்யா, ஜியா, ஜிஷு, பெங்களூர் மஞ்சு பார்கவி ஆகியோரோடு சேர்ந்து இணைந்திருக்கின்றார்கள். அடுத்த இனிய காலை வணக்கம் சொல்லி கோவை பூக்கடை மணி, சென்னையிலிருந்து தீரன், துகிலன், கோகிலபாணன், ராமச்சந்திரன், இளையராஜா ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள். காலை வணக்கம் சொல்லி தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அருள்ஜோதி செல்வம், அருள்ஜோதி சாந்திரு, தேன்மொழி, மதுவதனி, அகல்யா ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள். மற்றும் நீண்டதொரு பட்டியல். இனிய காலை வணக்கம் பைலட் பிரேம்நாத் படத்திலிருந்து இலங்கையின் இளம் குயில், சிந்து பூந்துரை, சிந்து கண்ணன், காந்திநகர் செல்வராஜ் ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள். தொலைபேசி நேயரையும் நாங்கள் பார்த்துக் கொண்டு போகலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். காலை வணக்கம். நாமக்கல் மணி பேசுகிறேன். யார் பேசுறீங்க? நாமக்கல் மணி பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா சார்? நலமாக இருக்கிறோம். மணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நலமா இருக்கேன் சார். சரி, சொல்லுங்க மணி. எனக்கு பாகப்பிரிவின் படத்திலிருந்து பாகப்பிரிவினையா? ஒற்றுமையை வாழ்வது உண்டு. ஆமா, பாகப்பிரிவின் படம் ஒற்றுமையை வாழ்வது உண்டு நன்மை. இப்போது யார் அதையெல்லாம் கடைபிடிக்கிறார்கள் இல்லையா? கடைபிடிக்கணும். ஆமாம், சொல்லுங்கள். நண்பர்கள் அட்டப்படி செல்வசுப்ரமணியன், அம்பகம்மாள் மற்றும் எஸ்.ஆர். ஹரிகரன் அனைவருக்காகவும் பாடலை கேட்கிறேன். சரி, நன்றி. நிகழ்ச்சியிலே மிக ரொம்ப நன்றி. இலங்கையின் இளம் குயில் என்னோடு இசை பாடுது, கலங்கையின் ஒலி எனும் சங்கீதம் நகையானது. இலங்கையின் இளம் குயில் என்னோடு இசை பாடுது, கலங்கையின் ஒலி எனும் சங்கீதம் நகையானது. பரிமாற
இசையானது. அன்பு தெய்வம் கௌதமனின் அருள் கூறும் ஆலயங்கள் வளரும் நம் உறவுகளை வாழ்த்துகின்ற வேளை இது. போலும் ஆயிரம் காலம் திகட்டாத மோகன ராகம் இலங்கையின் இளம் குயில் என்னோடு இதை பாடுது. கலங்கையின் ஒலி எனும் நேரம் 7 மணி 11 நிமிஷம் இந்த வேளையிலே கலந்து கொள்ளும் அடுத்த தொலைபேசி நேயரை அழைப்பதற்கு முதல் பிறக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக இணைந்திருக்கும் நேயர்கள் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கவிதா இளங்கோவன் திருப்பூர் கணக்கம்பாளையத்திலிருந்து இனிய காலை வணக்கம் சொல்லி அறிவிப்பாளர் பாசமிகு அவர்களுக்கு பாசமிகு யார் சரி அன்னை இல்லம் படத்திலிருந்து மடி மீது தலைவர் என்ற பாடல் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். தென்னிந்தியா தமிழ்நாடு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி வட்டம் புத்துக்கோயில் சின்னராஜ் சுமதி பிரவீன் குமார் பிரதீப் சந்தியா சுஜாதா ஜெகதீஷ் பிரசாந்த் சரண் அனைவரும் இணைந்திருக்கின்றார்கள். மற்றும் ஒரு நேயர் பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் இல்லை பொள்ளாச்சி வேட்டைக்காரன் புதூர் சரவணகுமார் கனகராஜ் அவரும் கூட இணைந்திருக்க தொலைபேசி கதைப்பது போல் கூறிவிட்டேன். ஆனால் ஊடகம் என்பது வேறு, பிறகு உணர்ந்து வருந்தி என்ன பயன், நல்ல அறிவிப்பாளர் ஒரு நல்ல ஆசிரியர் இது போன்ற தவறுகள் இனி வராது என்பதை நான் என்ன சொன்னார்னு எனக்கே புரியவில்லை. ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு நேற்று தங்களிடம் அழைப்பில் பேசும்போது தவறி வெறும் ஜேகே என்று குறிப்பிட்டமைக்கு மிகுந்த மனவருத்தம். அது ஒன்றும் பரவாயில்லை. சரி, அடுத்த நேயர் அறிவிப்பாளர் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்வது கோவையில் இருந்து அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன். எனக்கு பித்த மனம் பித்த படத்தில் இடம்பெற்ற காலம் நமக்கு தோழன் வேண்டும், அந்த பாடல் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். சரி, இப்பொழுது தொலைபேசி நேராக இணையும் நேரை பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? திருநெல்வேலி விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணி பேசுகிறேன். அப்படி சுகமா இருக்கீங்களாம்மா? அம்புஜம் அம்பலவாணி. நீங்க நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறோம் அம்மா. எல்லாரும் நலம் தானே? எல்லாரும் நலமாக இருக்கிறோம். சரி, எனக்கு பால்குட மரத்துல முழு நிலவின் திருமுகத்தில் களங்கம் இல்லையோ அந்த பாடல் தன்படி கேட்டுக்கொள்கிறேன். பால்குடம் இல்லையா? ஆமா, முழு நிலவின் திருமுகத்தில் களங்கம் இல்லையோ. சரி அம்மா, அந்த பாடல் முடிந்தால் உங்களுக்காக நாங்கள் திரும்பவும் கேட்டு வாழுங்கள். நன்றி. நன்றி. மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேயி மஞ்சள் குங்குமம் இழந்தாள். பஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்டவரை பகைத்து அழிந்தார். சிந்தனையில் இதையெல்லாம் சிறிதேனும் கொள்ளாமல் மனிதரெல்லாம் மந்தமதியால் அறிவு மயங்கி மனம் போனபடி நடக்கலாமோ? ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே.
விளையும் தீமையே ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே வளர்ப்பதனாலே விளையும் தீமையே ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே காற்றலையில் தமிழ் முழக்கம் தமிழின் முழக்கம் எதிர்பார்ப்பில் உச்சம் காற்றலையில் தமிழ் முழக்கம் கவிச்சுவை இனி தினம் சித்திரை தமிழ் புத்தாண்டுக்கு இருப்பது இன்னும் 2 நாட்கள். சித்திரையாளை வரவேற்று பாடும் இந்த பாடல் சித்திரை கண்ணி வருகின்றாள் சித்திரை கண்ணி அவளை வரவேற்கும் அந்த பாடல் என் ரகுநாதன் மற்றும் வி ஜெகதேவி ஆகியோர் பாடியது. பாடல் சந்திரசேகரன், சசிதரன், இசை எம் மோகன்ராஜ்.
எதிர்பார்ப்பிலுச்சம் காற்றலையில் தமிழ் முழக்கம் தமிழ் முழக்கம் கவிச்சுவை இனி தினமும் இது எங்கள் பேசட்டும். மணி 23 நிமிஷம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது எங்கள் பேசட்டும் என்ற நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் நேர்களை இணைத்து வண்ணம் இருக்கிறோம். அடுத்த நேரை பார்க்கலாம். தொலைபேசி நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? சிதம்பரத்துல பேசுறேங்க. என்ன பேர்? உங்களோட பேர் என்னங்க? சிதம்பரத்துல இருந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஆர் தில்லை ஸ்ரீனிவாசன் அம்பாசிடர் பேசுறேன். ஆர் தில்லை ஸ்ரீனிவாசன். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சரி சரி சொல்லுங்க. அம்பாசிடர் சிதம்பரம். சரி சொல்லுங்க. சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா ஜெயகிருஷ்ணா சார்? நலமாக இருக்கிறோம். சொல்லுங்கள். வானொலி மற்றும் அனைத்து நேர சொந்தங்களுக்கும் அன்னை வானொலிக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை கண்ணியை வரவேற்கிறோம். சரி நன்றிங்க. நன்றி. எனக்கு ஒரு பாடல் ஒண்ணு கோகுலம் படத்துல இருந்து செவ்வந்தி பூ எடுத்து அந்த பாட்டு தாங்க. சரி பார்க்கிறேன். அந்த பாடலை முடிந்ததற்காக நான் ஒளிபரப்புகிறேன். சரிங்க. அந்த பாட்டை யாரும் டெடிகேட் பண்றேன்னா சிதம்பரம் எம்கே தோட்டம் வெள்ளைசாமி, செல்வி. வேகமாக சொல்லுங்கள். பேரை சொல்லிக் கொண்டு போங்க. வெள்ளைசாமி, செல்வி, ஸ்வேதா, அஜய், இண்டஸ்ட்ரி, உஷா, செந்தில்குமார், கௌதம், சுவாதி இவர்களுக்காக. நன்றி. கோயம்புத்தூரிலிருந்து வெங்கடேஷ் இணைந்திருக்கிறார். அதே போல் இங்கே காலை வணக்கம் சொல்லி கும்மணிச்சாவடி சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார். பெயரை குறிப்பிடவில்லை. மற்றும் இனிய காலை வணக்கம். உங்கள் குரலும் இந்த பாடலும் வேதாரண்யம் வட்டம் தமிழ்நாட்டிலிருந்து மறைஞாய நல்லூர் எம் கலா, தேவிகா, சக்திவேல், கவி, நிலவன், நிகிலன் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். இனி காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ராமசாமியுடைய கட்டோர் பெருந்துறை வட்டம் ஈரோடு தமிழ்நாடு அவரும் இங்கே பதிவிட்டிருக்கின்றார். மற்றும் நேர்களை பார்க்கலாம். இதே பேசட்டும் நிகழ்ச்சியை நடத்தும் அறிவிப்பாளர்களுக்கு இனிய காலை வணக்கம். அம்புஜம் அம்பலவாணன், வி எம் சந்திரசேகரன் திருநெல்வேலியிலிருந்து அவர் ஏற்கனவே தொடர்பு கொண்ட நேர். மற்றும் முகநூலில் இன்றைய 12/4/22 கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு வரவில்லை என்று சொல்லுகிறார். சரி பார்க்கலாம். இனிய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி பேஸ்புக்கில் கிடைக்கவில்லை. அண்ணா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் கொருக்காத்தூர் கே ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், யுவனேஷ் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். மற்றும் ஒரு நேயர் தபால் அட்டையை மட்டும் அனுப்பியிருக்கிறார். இனிய காலை வணக்கம் சொல்லி எம் மணிசங்கரன் இணைந்திருக்கிறார். இந்த விலையிலே மற்றும் ஒரு நேயர். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? ஜெயகிருஷ்ணா அவர்களுக்கு காலை வணக்கம் கூறுவது வேட்டவளம் குமார். தாங்கள் சுகந்தனையா? நலமாக இருக்கிறோம் குமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நலமாக இருக்கிறேன் ஐயா. சரி சொல்லுங்கள் குமார். உருளைக்குரல் என்ற படத்திலிருந்து விழியே கதை இது என்ற பாடலை தாங்கள் போடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடலை குப்பனத்த ராம்பெருக, அயத்தூர் மல்லிகா ரங்கநாதன், சிந்து புந்தரி சிந்துக்கணன் மற்ற அனைத்து அன்பு ஐயா. நன்றி வணக்கம் ஐயா. நன்றி. நிகழ்ச்சியில் ரொம்ப நன்றி. காலம் நமக்கு தோழன், காற்றும் மழையும் நண்பன். காலம் நமக்கு
செல்ல மகள் செல்வ மகள் சீரோடு வாழ்ந்த மகள் ஏழையுடன் வந்தாளடா. பெத்த மனம் பித்தாக பேதை மனம் கல்லாக, பெத்த மனம் பித்தாக பேதை மனம் கல்லாக தன் சொந்தம் வெறுத்தாளடா. தந்தை மனம் தவித்திருக்க பரமனுடன் துணை நின்ற பார்வதியும் பெண் தானடா. காலம் நமக்கு தோழன், காற்றும் மழையும் நண்பன். தனிமரமாய் நின்றவனை தழுவுகின்ற பூங்கொடியாய் சுகம் என்ன கண்டாளடா. உணரன்னை துய தன்னை நாம் தீர்க்கும் முன்னாலே உன் கவலை கொண்டேனடா. கண்ணனாக நீ இருக்க, மன்னனாக அவர் இருக்க, கவலைகள் எனக்கேதடா. காலம் நமக்கு தோழன், காற்றும் மழையும் நண்பன். நேரம் 7:29 இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. தேர்ந்த இசை. தேர்ந்த இசை நிகழ்ச்சிக்கு நேர்களை நீங்கள் பிரதிகளை எழுதி அனுப்ப வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நேர்கள் மட்டுமே பிரதிகளை அனுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள். ஆகவே இலங்கை வானொலியோடு மிக நெருக்கமான அன்பை கொண்டிருக்கும் நேர்கள் மட்டுமே எழுதுகிறார்கள் என்று எங்களுக்கு என்ன தோன்றுகிறது. ஆகவே தேர்ந்திசை நிகழ்ச்சிக்கு நீங்கள் பிரதி மூலம் அனுப்ப வேண்டும். வாட்ஸ்அப் மூலமாக அந்தந்த அறிவிப்பாளருடைய சொந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அனுப்புவதை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தயவு செய்து இனிமேல் நீங்கள் பிரதிகள் மூலமாகவே அனுப்ப வேண்டும். தேர்ந்திசை நிகழ்ச்சிக்கு அனுப்புங்கள். ஏராளமான நேர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள். அன்புக்குரிய நேர்கள் நிச்சயமாக எழுதி அனுப்புவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்பொழுது எழுத ஆரம்பியுங்கள். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை தெரிவு செய்து, எந்த பாடலாக இருப்பினும் ஒரு பாடலை தெரிவு செய்து அந்த பாடல் பற்றி உங்கள் அபிப்பிராயங்கள், உங்களுடைய எண்ணங்களையும் பதிவிடுங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி தேர்ந்த இசை, இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், கொழும்பு 7, இலங்கை. தேர்ந்த இசை, இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தபால் பெட்டி இலக்கம் 574. தபால் பெட்டி இலக்கத்தை மறந்து விடாதீர்கள். தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இன்றைய தேர்ந்த இசை நிகழ்ச்சியிலே தமிழ்நாடு இந்தியா அருள்ஜோதி சந்துரு என்ற நேயரின் பாடல் தெரிவு இடம்பெறுகிறது. இந்தியா தமிழ்நாடு அருள்ஜோதி செல்வம் என்ற நேயரின் பாடல் தெரிவு இன்றைய நிகழ்ச்சியிலே தேர்ந்த இசை நிகழ்ச்சிக்காக இடம்பெறுகிறது. எனது அபிமான பின்னணி பாடகி பி. சுஷிலா அம்மா ஆவார். கணக்குகளில் தென்னிந்திய மொழிகளிலே பின்னணி பாடி இசை தந்து மகிழ்வித்திருக்கிறார். இந்திய அரசின் சிறந்த பின்னணி பாடகியாகவும் வர வந்தவர். குயிலை விஞ்சும் குரலில் அவர் பாடிய பாடல் இதய கமலம் படத்திலிருந்து நடிகை K.R. விஜயாவிற்கு பின்னணி பாடியிருக்கிறார். சுகமான பாடிய பாடல் இது இருந்தாலும் கூட உன்னை காணாத கண்ணும் கண்ணல் என்ற பாடல்தான் காலத்தால் அழியாத காவிய கானங்களில் ஒன்று. கவியரசர் கண்ணதாசன் பாடல் K. மகாதேவனின் இசையிலே பி. சுஷிலா பாடிய பாடலை தேர்ந்த இசை நிகழ்ச்சிக்காக தெரிவு செய்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து அருள்ஜோதி சந்துரு. இல்லாமல் நானும் நான்
நிகழ்ச்சிக்கு பாடலை தெரிவு செய்து இதயக்கமலம் படத்திலிருந்து பி சுஷிலா பாடிய பாடலை தெரிவு செய்து பிரதி மூலமாக அனுப்பிய நிகழ்ச்சியை மகிழ்வித்தவர் இந்தியா தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் 621010 மதுராபுரி தோவாங்கர் நகர் இலக்கம் 1428 என்ற முகவரைச் சேர்ந்த அருள்ஜோதி சந்திரு. அருள்ஜோதி சந்திரக்கு எமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். தொடரும் இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியூடாக கலந்து கொள்ளும் தொலைபேசி நேயரை பார்ப்பதற்கிடையிலே நாங்கள் பார்க்கலாம். AM மணிசங்கரன் இனிய காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறார். மற்றும் இனிய காலை வணக்கத்தோடு இணைந்திருக்கும் நேயர் யார் என்று பார்த்தால் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சி நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தெளிவாக கேட்கிறது. நன்றி ஐயா. தஞ்சை மாவட்டம் திருவை காவூர் TM முருகானந்தம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது பார்க்கலாம் தொலைபேசி நேயர். ஹலோ, சரி பார்க்கலாம். இப்பொழுது முகநூலர்கள் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு பேரன்புடன் வாழ்த்துவது தெல்லை சீனிவாசன் அன்பாசிரியர் சிதம்பரத்தில் இருந்தவர் ஏற்கனவே தொடர்பு கொண்ட நேயர் மற்றும் ஒரு நேயர் காலை வணக்கம் நிகழ்ச்சி அருமை குமரேசன் மாலசப்பட்டி தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டில் இருந்து வேலூர் மாவட்டம் தார்வழி கிராமம் விஜயக்கனி படத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும் பாடல் ஏற்கனவே நாங்கள் ஒலிபரப்பியிருக்கிறோம். நேற்றைய தினம் முத்து தமிழ்ச்செல்வி பூவரசன் காவியா பொன்னுச்சாமி லக்ஷ்மி புதிய பாடல்களை கேளுங்கள். அதாவது எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன. இப்பொழுது கலந்து பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். நான் தமிழ்நாடு திருச்சி மாவட்ட புதுவை அலுவலகத்தை சேர்ந்த கவிச்சாளர் காமராஜ் மாரியப்பன் சொன்னா நல்லா இருக்குங்களா? சரி, நல்லா இருக்கும். காமராஜ் மாரியப்பன் சொன்னல படைமாட்சிங்கிற முறைமையில 761வது கோணா உறுப்பணைந்து ஊரஞ்சா வெளிப்படை வேந்தன் வெறுங்கையில் எல்லாம் தலைவி போருடல் பெற்று புண்ணுக்கு அஞ்சாது வெற்றிப்படை வேந்தன் செல்வத்தை சென்னதுன்னு ஐயன் வள்ளுவர் சொல்றாருன்னா நிகழ்ச்சி முகநூல் நிலையில வரல, இதுலதான் மத்திய அளவில் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சி சிறப்பா இருக்குன்னா சுபகிருது வர சுபகிருது தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லி வாழ்த்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிவிப்பாளருக்கும் வாழ்த்து சொல்லணும். இவங்க பாருங்கிறவங்க ஒரு புத்தகம் அனுப்பிச்சேன். நான் கிடைச்சதான் வானொலிக்கு அனுப்பிச்சேன். சரி சரி பார்க்கலாம். அந்த கவிதை புத்தகம் கிடைச்சு சொல்லுவேன். நான் கேட்கிறேன், யாருமே சொல்ல மாட்டேன். சரிங்க பார்க்கலாம். திருப்பூர் PR மோகனசுந்தரம், மதுரையிலிருந்து சந்தான கிருஷ்ணன், குழந்தை ஞானி சரவணன், மனோகரன், கோவை ராஜேஷ் ஆகியோர் இணைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். சுபவிருது சித்திரை முதல் நாள் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு சேவை இலங்கை வழங்கி வரும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் சிறப்புடன் பணியாற்றி வருகிறார்கள். சின்னா, தக்கீசன், ஜெயகிருஷ்ணா ஆகியோர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகிறார்கள். புத்தாண்டில் நேரத்தை கூடுதலாக தர முயற்சி செய்யுங்கள். நாங்கள் விளம்பரம் கோரிந்தோம். நீங்கள் விளம்பரத்தை பற்றிய எந்த தகவலும் உங்களிடம் இருந்து இல்லை. ஆகவே விளம்பரங்கள் இருந்தால் மட்டுமே நிச்சயமாக நேரத்தை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். காலை வணக்கம் சொல்லி ஏராளமாக இணைந்திருந்தாலும் கூட வேட்டவலம் குமார், தருண்குமார், கன்னியாகுமரி, சகதன், விஜயகுமார், காஞ்சிபுரம், பிரசன் ஆகிய ரோஜா சின்ன ஆசை பாடல் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். சரி பார்க்கலாம். இதோ பாடல். கதையில்
கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். கிளியே கதையெழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். மேகங்கள் போல் நெஞ்சிலோடும் வானத்தை யார் மூடக்கூடும். உனக்காகவே நான் வாழ்கிறேன். கோவில் பெண் கொண்டது தெய்வம் கண்டது. கோவில் பெண் கொண்டது தெய்வம் கண்டது. பூஜையால் செய்வது இந்த பூவையால் கொள்வது. பூவைக்கு வேறு பாசை, உள்ளத்தில் ஏதேதோ ஆசை. உனக்காகவே நான் வாழ்கிறேன். தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. காலம் மலர்கின்றது, கனவு பலிக்கின்றது. எண்ணத்தில் என்னென்ன தோற்றம், என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம். உனக்காகவே நான் வாழ்கிறேன். கிளியே கதையெழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன். ஆம், இன்றைய நீங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒலிக்கின்றார். முழு நிலவின் திருமுகத்தை களங்கவில்லையோ, அது கண் குளிர கண்ணொளியை வழங்கவில்லையோ. முழு நிலவின் திருமுகத்தில் களங்கமில்லையோ.
இதுவரை கேட்டது இதயங்கள் பேசட்டும். காற்றில் தமிழ் முழக்கம் காற்றில் தமிழ் முழக்கம் கவிச்சுவை நேரம் 7:47. இன்றைய நேராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஜி வரலட்சுமி ஞானமுருகன். இலக்கம் 189, ஒட்டக்கூத்தர் தெரு, குறுக்காத்தூர் அஞ்சல், செய்யாறு வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியாவில் இருந்து. ஜி வரலட்சுமி ஞானமுருகன், இலக்கம் 189, ஒட்டக்கூத்தர் தெரு, குறுக்காத்தூர் அஞ்சல், செய்யாறு மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியாவில் இருந்து. ஜி வரலட்சுமி ஞானமுருகன் தன்னை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். எனது வீட்டில் நான் வீட்டு வேலை செய்து கொண்டே இலங்கை வானொலியை செவி சாய்ப்பது வழக்கம். எனது கணவரும் வானொலிக்கு நிறைய மடல்கள் எழுதியிருக்கிறார். எனக்கு 2 மகன்கள் உண்டு. மேலும் வானொலி நிகழ்ச்சிகள் கேட்டுக்கொண்டு எனது பணிகளை மிக வேகமாக நான் முடித்து விடுவேன். ஆக வானொலிதான் எனக்கு உற்ற நண்பன். இலங்கை வானொலி இன்றைய நிகழ்ச்சியிலே நானும் பங்கு பெற வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு. இந்த பிரதி இடம்பெற செய்தி என்ற கனவை நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டிருக்கிறார் ஜி வரலட்சுமி ஞானமுருகன். இலக்கம் 189, ஒட்டக்கூத்தர் தெரு, குறுக்காத்தூர் அஞ்சல், செய்யாறு வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியாவில் இருந்து. அவரது தெருவில் முதலாவதாக வரும் இந்த பாடல் அன்னை என்ற படத்திலிருந்து பி. பானுமதி பாடியது. பறவைதனை எடுத்து செல்கின்றாய், பெரும் செமமின்றி பிள்ளை பெற்ற பெரிய தாயே. நீதி சொன்ன கண்ணன் 2 வீட்டு பிள்ளையானான். வள்ளல் கர்ணன் அன்னைக்கு சொந்தமின்றி வளர்ந்தான். வேறு இடம் இது புராணம். இங்கு பணத்தால் பிள்ளை பாசத்தை விலைக்கு வாங்க எண்ணுகிறார் ஒரு வள்ளை. பண்பறியா மிருக இமை கூட பாசத்தை விட்டுக் கொடுக்குமா என்ன? பெற்ற அன்னையிடம் பிள்ளையை அனுப்ப மறுத்து தன் மனசாட்சியுடன் போராடுகிறாள் ஒருத்தி. மேலும் இப்பாடல் பி. பானுமதி அவர்களின் கனிவான குரலில் எப்பொழுது கேட்டாலும் எங்கு கேட்டாலும் என்னை காந்தம் போல கவர்ந்து எடுத்துச் செல்லுகிறது. பறவைதனை எடுத்து செல்கின்றாய், பெரும் செமமின்றி பிள்ளை பெற்ற பெரிய தாயே. அன்னை என்பவள் நீதானா? அவனும் உனக்கு மகன்தானா? மற்றொரு பிள்ளை பெறுவாயாதை உற்றவர் கையில் தருவாயா? அன்னை என்பவள் நீதானா? அவனோ உனக்கு மகன்தானா? மற்றொரு பிள்ளை பெறுவாயாதை உற்றவர் கையில் தருவாயா? அன்னை என்பவள் நீதானா?
என்று அன்னை என்பவள் நீதானா? தூக்கி வளர்த்தவள் தாயென்றால் அதை ஆக்கி கொடுத்தவள் பேரென்ன? வாங்கிய தாய்க்கே மகன் என்றால் அதை தாங்கிய தாய் உறவென்ன? தாங்கிய தாய் உறவென்ன? அன்னை என்பவள் நீதானா? காலம் கடந்து சென்றாலும் கடலை கடந்து பறந்தாலும் இதயம் உன்னுடன் தொடர்ந்து வரும். அதில் இன்னொரு உயிரும் நடந்து வரும். இன்னொரு உயிரும் நடந்து வரும். அன்னை என்பவள் நீதானா? அவனும் உனக்கு மகன்தானா? அன்னை என்பவள் நீதானா? நீதானா? மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. அந்த பாடல் அவன்தான் மனிதன் இந்த படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். இந்த பாடலை இன்றைய நேர பிரதியிலே தெரிவு செய்திருக்கிறார் ஜி வரலட்சுமி ஞானமுருகன். 189 ஒட்டக்கூத்தத்திரு குறுக்காத்தூர் அஞ்சல், செய்யார் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியாவில் இருந்து. நான் என்ற ஆவணத்தில் மன்னிக்கவும், நான் என்ற ஆணவத்தில் ஒரு மனம், என்னிடம் ஏதுமில்லை என அடக்கத்தில் இன்னொரு மனம், இப்படித்தான் வாழ வேண்டும் என ஒருவன், எப்படியும் வாழ்ந்தாக வேண்டும் என்று மற்றும் ஒருவன். எந்த முடிவின் துவக்கமும் இவர்கள் கையிலா உள்ளது. மனிதனின் அறிவின் மூலம் எண்ணற்ற முன்னேற்றம் அடைந்த போதும் விதிவழியே செல்லாதவர் யாராகிலும் உண்டா? எனவே ஆரம்பம் கொண்ட மரங்களுக்கு அமைதி பாதையை காட்டுகிறது இந்த பாடல். ஒலிக்குமா எனக்காக ஒரு முறை என்று கேட்டிருக்கிறார் ஜி வரலட்சுமி ஞானமுருகன். இலக்கம் 189 ஒட்டக்கூத்தர் தெரு, குறுக்காத்தூர் அஞ்சல், செய்யார் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியாவில் இருந்து. இறைவன் நினைப்பதும் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று.
தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தார். வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது. அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். காலில் விலங்கு விட்டோ கடமை என அழைத்தோ. நாலு விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோ. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதி என்ற ரங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தான். மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை குழப்பம் முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை முடிந்ததடா. நேர்கள் இதுவரை கேட்டது என்ற நேயர் இன்றைய நேராக கலந்து சிறப்பித்தவர் ஜி வரலட்சுமி ஞானமுருகன். இலக்கம் 189 ஒட்டக்கூத்தர் தெரு, கொருக்காத்தூர் அஞ்சல், செய்யார் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. ஜி வரலட்சுமி ஞானமுருகனுக்கு நமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். காற்றலையில் தமிழ் முழக்கம். தமிழ் முழக்கம். தமிழின் முழக்கம். எதிர்பார்ப்பில் உச்சம். எதிர்பார்ப்பில் உச்சம். காற்றலையில் தமிழ் முழக்கம். தமிழ் முழக்கம். கவிச்சுவை இனி தினம் இலங்கை வாங்கை கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு இத்தோடு எமது ஒலிபரப்பு இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 7 மணிக்கு மத்திய 873 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் ஒலிபரப்பாகும். மீண்டும் சந்திக்கும் வரை என்று கூறி விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் கே. ஜெயகிருஷ்ணா. வணக்கம் நேயர்களே.